Good morning students. Today we are going to talk about inertia. Last video la நம்ம வந்து forces என்னன்னு பார்த்திருக்கோம். Force உடைய definition பார்த்தோம் and types of forces பார்த்தோம் and Newton's உடைய 3 laws பார்த்தோம். அதில் first law பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா நம்ம external force கொடுக்காத வரைக்கும் ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை கண்டினியூஸாக மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டோ அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்காது அப்படின்னு சொன்னோம். தட் இஸ் இனர்ஷியா. தட் மீன்ஸ் த inability ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன், தட் இஸ் இனர்ஷியான்னு பார்த்தோம். அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இனர்ஷியாவை இன் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இனர்ஷியா மீன்ஸ் the inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. That means external force நம்ம கொடுக்காத வரைக்கும், for example இந்த பென் வந்து இப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருக்குது, இந்த பெண்ணை நம்ம மோஷனில் கொண்டு போகணும், மூவிங்கில் கொண்டு போகணும் அப்படின்னா யூ ஆர் புட்டிங் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். தட் மீன்ஸ் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால இந்த ஆப்ஜெக்ட் கண்டினியூஸாக மோஷனில் இருக்குது. அதர்வைஸ் அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இல்லை, ரெஸ்ட்டில் இப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் இனர்ஷியா. Then next move on, types of inertia. We are having 3 types of inertia. First one is inertia of rest. Second one is inertia of motion. Third one is inertia of direction. That means என்னன்னா inertia of rest, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். தட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு inertia ஆஃப் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை அதை ரெசிஸ்ட் பண்ணுது, அதாவது அதனுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் தடை, அதாவது அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் தடுக்குது இல்லையா, அதை தான் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதே தான் மோஷனுக்கும். அங்கே ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம், இங்கே மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். தட் மீன்ஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன் மீன்ஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகே, ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணலை, மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டோ அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனும் அதே தான். அது லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் திடீர்னு சடனாக ரைட் டு லெஃப்ட் சேஞ்ச் ஆகாது. அன்லஸ் இஃப் யூ ஆர் புட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்காது. ஸோ அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கான எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. ஓகே, திஸ் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கான எக்ஸாம்பிள். என்னென்னா, ஒரு அத்லெட் வந்துட்டு தட் மீன்ஸ் அவர் வந்து ஒரு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சம் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸில் அந்த சம் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து தான் ஜம்ப் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஜம்ப் பண்ணுறதுனால, அப்படி ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கும் ஹை ஜம்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இட் வில் ஹெல்ப் him jump longer and higher. ஓகேங்களா? that means inertia of motion. and next one, inertia of direction. that means நம்ம இப்போ காரில் உட்காந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல டிரைவிங்கில் போயிட்டுருக்கோம். தென் அப்போ என்ன ஆகுது, ஒரு ஷார்ப் பெண்ட் வருது. அந்த ஷார்ப் பெண்டில் கார் வந்து அதாவது டேர்ன் ஆகும் பொழுது நம்மளும் என்ன பண்ணுவோம், கார் கூடவே சேர்ந்து டேர்ன் ஆகுவோம். திஸ் இஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். வென் யூ மேக் எ ஷார்ட் டேர்ன் while driving a car, you
you tend lean sideways. That is inertia of direction. கார் லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம அதே சைட்லேயே நம்மளும் என்ன செய்வோம், கார் கூடவே சேர்ந்து சாய்வோம். அதேமாதிரி ரைட் சைடில் போனாலும் நம்ம வந்து அதே மாதிரி கார் கூடவே சேர்ந்து சாய்வோம். அதை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு. தட் மீன்ஸ் நம்ம ஒரு பெண்ட் ஆகும், நம்மளோட உடம்பு வந்து லீன் இல்லை பெண்ட் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். இப்போ ட்ரீயில் வந்து மேங்கோஸோ அண்ட் தென் சம் ட்ரீஸில் வந்து சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அங்கே எல்லாமே ரெஸ்ட்டில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், விகரஸாக அதை ஷேக் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ரொம்ப ஃபோர்ஸாக அதை வந்து நம்ம ஷேக் பண்ணுறோம். அப்போ என்னாகும், அதில் இருக்கக்கூடிய ட்ரீஸில் இருக்கக்கூடிய leaves and fruits எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா they fall down. That means inertia of rest. When you vigorously shake the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. This is inertia of rest. These three examples are example of inertia. Okay, next we move on linear momentum. ஸோ லீனியர் மொமெண்டம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஆப்பிளையோ இல்லை ஒரு பால் எடுத்துக்கிறோம். பாலையும் ஆப்பிளையும் எடுத்துகிட்டு ஒரே சேம் டைமில் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் வச்சுட்டு ரெண்டையும் சேம் டைமில் லீவ் பண்ணுங்கள். அப்போ என்னாகும் அப்படின்னு சொன்னால் பாலை விட ஆப்பிள் சீக்கிரம் எழும்பும். தட் மீன்ஸ் அந்த மாஸுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் லீனியர் மொமெண்டம். ஓகே. So linear momentum is defined as the vector quantity and defined as the product of the mass of an object m and its velocity v. The letter p is applied to express it and used as momentum. ஸோ மொமெண்டம் மீன்ஸ் ஒரு பால் இருக்குது, பாலுக்கு மேலே ஒரு ஆப்பிளை வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்தாப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே போடுறோம். ஸோ பாலு கீழே விழுந்து ஜம்ப் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆப்பிள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், கீழே விழுந்து ஜம்ப் ஆகிடும். ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா மாஸ் அண்ட் தென் வெலாசிட்டி அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தான் நம்ம மொமெண்டம்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், its SI unit, that means the SI unit of momentum is kilogram meter per second. Kilogram meter per second. And momentum is a vector quantity. Momentum is a vector quantity. And so the linear momentumக்கான ஒரு example sum என்னன்னா, example 1, determine the linear momentum of a body whose mass is 10 kilogram moving with a speed of 20 meter per second. ஸோ சம்மை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, அதை வந்து நம்ம கிவனில் எழுதுவோம். ஓகேங்களா. ஸோ டிட்டர்மைன் லீனியர் momentum. Determine linear momentum of a body whose mass is 10 kilogram moving with a speed of 20 meter per second. So mass கொடுத்துட்டாங்க, speed means velocity கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, linear momentum. So given எழுதுங்க, mass m is equal to 10 kg, velocity v is equal to 20 meter per second. என்ன question கேட்டிருக்காங்க, linear momentum. So p is equal to what? நமக்கு கிவனில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும், பி கேட்டிருக்காங்க. ஸோ பிக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், பி இஸ் ஈக்குவல் டு எம்வி. சொல்யூஷன் ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மாஸ் அண்ட் வெலாசிட்டி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 20 × 10 இஸ் ஈக்குவல் டு 200 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா. ஸோ இதே சமயம் நம்ம திரும்ப டிஃப்ரெண்ட்டாக போடலாம். மாஸ் வந்து கிலோகிராமில் இருக்கிறத கிராமில் மாற்றிக்கலாம், மீட்டர் பர் செகண்டில் இருக்கிறது சென்டிமீட்டர் பர் செகண்டில் இருக்கலாம். அண்ட் தென் 10 20 மாற்றலாம், 20 14 மாற்றலாம். மேக்னிடியூட் ஆஃப் மாஸ் அண்ட் ஸ்பீடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம இங்கே போட முடியும். அண்ட் தென் மாஸ் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி பட் வெலாசிட்டி இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ த லீனியர் மொமெண்டம் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஸோ அதோட யூனிட் வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். P is equal to m into v, that is m is equal to m and velocity is equal to rate of change of speed ன்னு சொல்லுவோம். rate of change of speed, that means speed per time. ஓகேங்களா. மாஸோடைய யூனிட்டு கிலோகிராம் அண்ட் தென் ஸ்பீடோடைய யூனிட்டு மீட்டர்னு சொல்லுவோம். அண்ட் தென் டைமோடைய யூனிட்டு டிவைடட் பை செகண்ட். ஸோ அதனால தான் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்டுன்னு நம்ம யூனிட் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அண்ட்
தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக ஒரு ஹோம்ஒர்க் எழுதுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பண்ண வேண்டியது 2 நாள் கிளாஸஸில் இருந்துட்டோம் நம்ம கொடுத்துருந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஃபைன் ஃபோர்ஸ், டிஃபைன் லீனியர் மொமெண்டம் அண்ட் கிளாஸிஃபை தி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், டிஃபைன் இனர்ஷியா, கிளாஸிஃபை தி டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அண்ட் எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோஸில் நம்ம ஃபோர்ஸ்னால் என்ன, லாஸ் ஆஃப் மோஷன், ஃபோர்ஸோடைய டைப்ஸு அண்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் லாவுக்கு ரிலேட்டடான வேர்ட் இனர்ஷியா. தட் மீன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதனுடைய ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியாத ஒரு நிலைமை, அதுக்கான அப்போஸ் பண்ணுறதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் த இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. That means ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது அதை மோஷனுக்கு மாற்றுறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டில் கொண்டு போகிறதுக்கு ரெசிஸ்ட் பண்ணுறது, அதை தான் நம்ம இனர்ஷியான்னு சொல்கிறோம். எப்போன்னா இன்ஃப்ளூயன்ஸ்ட், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது. ஓகேங்களா? திஸ் இஸ் இனர்ஷியா. அண்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, we are having 3 types of inertia. That is inertia of rest, inertia of motion and inertia of direction. அதாவது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை மோஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா அதை ரெசிஸ்ட் பண்ணுறதை இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா, கண்டினியூஸாக யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணணும். தட் மீன்ஸ் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்லுவோம். அப்படி இல்லை லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், சவுத் டு நார்த், நார்த் டு சவுத், ஏதோ ஒரு டைரக்ஷனில் கண்டினியூஸாக மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை வேறு டைரக்ஷனுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா அதுக்கான ரெசிஸ்டன்ஸை நம்ம இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்லுவோம். That means inertia of rest means the resistance of a body to change its state of rest is called inertia of rest. Inertia of motion means the resistance of a body to change its state of motion is called inertia of motion. And inertia of direction, the resistance of a body to change its direction of motion is called inertia of direction. அவ்வளோதான். ஸோ இங்கே ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், இங்கே ஸ்டேட் ஆஃப் மோஷன், இங்கே டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அதுதான் அதனுடைய டெஃபினேஷனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா, அதாவது மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, டைரக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் என்ன, ரெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைரக்ஷன் மோஷனுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகேங்களா? இப்போ லாங் ஜம்ப் பண்ணுறோம், ஹை ஜம்ப் பண்ணுறோம். அப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன், அதாவது மோஷனில் இருக்கும் பொழுது நம்ம அவங்களுடைய ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். யூனிஃபார்மாக இருந்தால் ஒருத்தவங்களுடைய ஸ்டேட்டை வந்து நம்ம வேறு ஒரு ஸ்டேட்க்கு சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அப்போது அதை தான் நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறோம், அதை ரெசிஸ்ட் பண்ணுறத. அப்போ அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலான்னா, ஒரு அத்லெட் வந்து ஜம்ப் பண்ணணும், அப்படி ஜம்ப் பண்ணும்பொழுது அவருடைய ஒரே மாதிரி கண்டினியூஸ் மோஷனில் இருந்தால் அவரால் வந்து கரெக்டாக அந்த ஜம்பிங்கான ரிசல்ட் கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் அவர் வந்து an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. அதாவது அவர் ரொம்ப லாங்காக ஹையாக ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவர் நின்ன இடத்துலேருந்து லாங்காவோ ஹையாவோ அவரால் ஜம்ப் பண்ண முடியாது. ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓடி பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேருந்து ரன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஜம்ப் பண்ணுறாங்க. திஸ் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இப்போ நம்ம ஏதோ ஒரு டிரைவிங்லேயோ கார்லேயோ இல்லை பைக்லேயோ நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஷார்ட் பெண்டு வருது. அந்த ஷார்ட் பெண்டில் பைக்கோ இல்லை காரோ டேர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னால் யூ மஸ்ட் டென்ட் டு லீன் சைட் வேஸ். நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய சைட் வேஸில் நம்மளும் என்ன செய்வோம்,
பெண்ட் ஆகும். ஸோ லீன் சைட்வேஸ். திஸ் இஸ் த இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்கள், நம்ம காரில் உட்காந்துட்டு போவோம், அப்படி போகும்போது ஒரு ஷார்ப் பெண்ட் வந்தது, அந்த டைமிங்கில் கார் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம லீன் ஆகும். தட் மீன்ஸ் நம்மளும் பெண்ட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறோம். அண்ட் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். ஒரு ட்ரீயில் வந்து லீவ்ஸ் இருக்குது அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதெல்லாமே ரெஸ்ட்டில் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? அப்போ ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது நம்ம போயிட்டு அதை விகரஸாக ஷேக் பண்ணோம். தட் மீன்ஸ் ஃபோர்ஸாக ஷேக் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த ட்ரீயில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், தே டிட்டாச்டு அண்ட் தே ஃபால் டவுன். கீழே விழ ஆரம்பிச்சிடும். அதாவது ரெஸ்ட்டில் இருந்தக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுது. தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா? Next we move on linear momentum. So linear momentumனா என்ன? linear momentumத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுலேருந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். தட் மீன்ஸ் linear momentumங்கிறது மாஸுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கறது. ஓகேங்களா? அப்போ எப்படின்னா, இப்போது மாஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய வெலாசிட்டியும் டிபெண்ட் பண்ணி அதனுடைய மொமெண்டம் சேஞ்சஸ்க்கு நடக்கும். அதுக்கு என்னென்னா, ஒரு பால் எடுத்துக்கோங்க, அந்த பால் மேலே ஆப்பிளை ப்ளேஸ் பண்ணிவிட்டு, தட் மீன்ஸ் ஜஸ்ட் வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒரே டைமிங்கில் கீழே விடுங்க. அப்படி கீழே விடும்பொழுது என்னாகும்னா, பால் கீழே போகும். ஃபர்ஸ்ட்டு பால் கீழே போனதும் ஆப்பிள் அது கூடவே சேர்ந்து கீழே விழும் பொழுது, பால் விழுந்த அடுத்த நிமிஷம் ஆப்பிள் என்ன ஆகும்னா ஜம்ப் ஆகி மேலே வந்து மறுபடியும் கீழே விழும். ஸோ இதை தான் நம்ம மொமெண்டம்னு சொல்கிறோம். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, எந்த மாஸ் அதிகமாக இருக்கோ அதனுடைய மாஸ் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி சடனாக அது மேலே எழும்பும். ஓகேங்களா? ரைட். லீனியர் மொமெண்டம் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி and defined as the product of the mass of an object m and its velocity v. Okay, so momentum is the product of mass and velocity, and the letter p is applied to express it and used as momentum for short. Its SI unit is kilogram meter per second. Its SI unit is kilogram meter per second. It is a vector quantity. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுக்கு மொமெண்டத்துக்கான லீனியர் மொமெண்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்ப்போம். டிட்டர்மைன் த லீனியர் மொமெண்டம் ஆஃப் அ பாடி whose mass is 10 kilogram moving with a speed of 20 meter per second. எப்பயுமே நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சம்மை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க. கேட்டதுக்கு ரிலேட்டடாக நம்ம கிவனில் கொடுத்ததுக்கு ரிலேட்டடாக நமக்கு டிட்டர்மைன் பண்ண சொன்னதுக்கு ஃபார்முலா ஏதாவது இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் கொண்டு போய் நம்ம ஈஸியாக புட் பண்ணி சம்மை சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ கொடுத்துருக்கிறது மாஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. மாஸ் m is equal to 10 கிலோகிராம் அண்ட் வெலாசிட்டி v is equal to 20 மீட்டர் per செகண்ட். கேட்டிருக்கிறது லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா? Write the formula linear momentum p is equal to mv and solution p is equal to m into v. So m is equal to 10, v is equal to velocity 20, that is equal to 200 kilogram meter per second. So அந்த 20 meter kilogram meter per second எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா, p is equal to mv. m is the mass and v is the velocity, that means speed per second. mass யூனிட் கிலோகிராம், ஸ்பீடோட யூனிட் மீட்டர் அண்ட் டைமோட யூனிட் செகண்ட், தட் இஸ் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த 2 வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், தட் மீன்ஸ் ஒரு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், 2 கிளாஸஸில் இருந்துட்டும் நீங்கள் ஒரு சின்ன நோட்ஸ் எடுத்து இந்த 5 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணணும். தட் இஸ் டிஃபைன் ஃபோர்ஸ், செகண்ட் கொஷின் டிஃபைன் லீனியர் மொமெண்டம், தேர்ட் கொஷின் கிளாஸிஃபை தி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், டிஃபைன்ட் இனர்ஷியா and classify the types of inertia and explain. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, அதாவது ப்ரிப்பேர் மீன்ஸ் கொடுத்துருக்கிறதுல இருந்துட்டு நான் கொடுத்த வீடியோவில் அந்த நோட்ஸை அந்த ஆன்சர்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எடுத்து எழுதிட்டு படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாளைக்கு, தட் மீன்ஸ் ஃப்ரைடே மார்னிங் டெஸ்ட், இந்த 5 கொஷின்ஸும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.